ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மயிலினி 360. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையப்பர் கோயிலில் லட்சதீபம் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற்றுவாங்களாம். அது போய் பாப்பாவுக்கு காமிக்கலான்னு கிளம்பியிருக்கோம். வாங்க போகலாம். பாப்பா நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டவுன் ஆர்ச் பக்கத்துலேயே ரோட்டோரமாக ஒரு இடத்த பார்த்து காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும். ஏன்னா இந்த இடத்துல ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க. பைக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க, 4 வீலர்ஸ் அலோவ் இல்லை. அதனால் இங்கேருந்தே நாங்கள் கோயிலுக்கு பாப்பாவை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தள்ளி இருந்தே கோபுரம் தெரியுது பாருங்கள். இவ்வளோ அழகழகு லைட்டாக போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. பாப்பா நல்லா அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. ஆக்சுவலாக இது எங்களுக்குமே ஃபஸ்ட் டைம், பாப்பாவுக்கும் ஃபஸ்ட் டைம் தான். நாங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு ஆர்வத்தோடு தான் எல்லாருமே நடந்து போயிட்டுருக்கோம். பாப்பா எவ்வளோ அழகாக வேடிக்கை பார்க்கன்னு பாருங்கள். நம்ம ஊரில் உள்ள எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்கும் போல். அவ்வளோ கூட்டம், நடந்து போக கூட இடம் இல்லை. தள்ளி இருந்து பார்க்கும்போது லைட் எல்லாமே கண்ணை பறிக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம நெல்லையப்பர் கோயிலாக இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது எல்லாமே. இந்த உலகத்தோட நன்மைக்கு கோவில் நிர்வாகமும் மக்களும் சேர்ந்து நடத்துறது இந்த லட்சதீப விழா. இது 171 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இந்த ரோட்லேயே ஒரு பசுமான் நின்றுச்சு. பாப்பா அது பக்கத்தில் கூப்பிட்டு போய் காமிச்சோம். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. கோபுரத்தை எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா மக்களும் எப்போ தீபம் ஏற்றுவாங்கன்னு காத்துட்ருக்கோம். பாப்பா கொஞ்ச நேரத்தில் டயர்டாகி தூங்கிட்டாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் தீபம் எப்போ ஏற்றுவாங்கன்னு. கோயிலுள்ளேருந்து தீபத்தை எடுத்துகிட்டு வந்து தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், தீப ஒளியில் நம்ம நெல்லையப்பர் கோயில் எவ்வளோ அழகாக மின்னிகிட்ருக்குன்னு. இதை பார்க்க நம்ம கண்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நீங்களும் இங்கே வந்துட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி போகிற வழியில் ரோட்டோரமாக ஒரு தள்ளுவண்டி கடையில் பட்டாணி விற்றாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு நடந்து போனோம். பாப்பா அவங்க தாத்தா தூக்கிட்டு போகிறாங்க. அங்கேருந்து அப்படியே நாங்கள் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க அனில் ஸ்டோருக்கு வந்துட்டோம். அங்கே தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்தோம்.
பாப்பாவுக்கு இப்போ போயிட்டு குல்லா எடுத்துகிட்டு வந்தோம். பனியாக இருக்கிறதுனால அப்படியே அன்றைக்கி சாப்பிட்ட ரோட்டோர கடையில் போயிட்டு இன்றைக்கி சாப்பிட வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.